நம்ம இன்னைக்கு ரெண்டாவது ஸ்டாக் பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வேடன்ட். இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாருங்கள் 2001 89 rupees மேக்ஸிமம் இப்போ வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடிலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஜஸ்ட் சொல்கிறேன், 1 இயருக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணதா 15. இதில் டிவைடட் நோட்டு சேர்த்து உங்களுக்கு வந்து 3 lakhs சம்திங் தான். ஸோ நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். பட் எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து கீழே போயிருக்கும், லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இது நம்ம சார்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. இதோட பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். இன்கம் இயர் ஆன் இயர் நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இருக்குது, எஃப்எஃப்ஐ, டிஏ எல்லாருமே இருக்காங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் சேல்ஸும் இருக்குது, இயர் ஆன் இயர் ரைஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டு, இது பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ரேஷியோலாம் நீங்களே பாருங்கள் எப்படின்னு பார்த்துட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பிஹேவ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். ஸோ அதனால தான் 75% ப்ரொமோட்டரே வச்சுருக்காங்க பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க 2 பேர் தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் பார்க்க வேணாம், இது வந்து டிவைடண்ட் ரிலேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இஷ்யூ ஒன்றும் இல்லை. பட் வந்து நான் இப்போ சார்ட்டில் போகிறேன். சார்ட்டில் போனால் தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல. இந்த ஸ்டாக் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைம்லலாம் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இது வந்து பாருங்கள், மூவே இருக்காது. அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் ஜஸ்ட்டு சும்மா அப்படி எல்லாமே கொரோனாவுக்கு அப்புறம் தான் பூம் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து எல்லாருமே இப்போ தான் உள்ளே வராங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே. ஸோ அவங்க வந்து இது வந்து இவங்க மட்டும் தான், நம்ம மட்டும் தான், ரீட்டைல் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்ல, யாருனாலும். ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க, இங்கேருந்து பூமாக இருக்குது. ஏன்னா யாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்லோரும் தெரிஞ்சது தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் இதுவும் வந்து அந்த போஷ் கம்பெனியோட நம்ம இது வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் யாருக்கும் தெரியாது, அதனால் யாரும் இன்வெஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கம்பெனியும் பாருங்கள் எப்படி சூஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும் லாங் டேர்முக்கு அப்படின்னா, நீங்கள் எந்த கம்பெனி உங்கள் கண்ணில் படுதோ அந்த கம்பெனியே பாருங்கள், அதை அனலைஸ் பண்ணுங்கள். அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க வந்து மார்க்கெட்டில் இருக்காங்களா இல்லையா, எப்படி சேல்ஸ் ஆகுது, அவங்க ப்ராடக்ட்லாம் போகுதா. இன்னொன்று என்னென்னா டெய்லி டே பை டே யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டாக்ஸ் பாருங்கள், நிறைய கண்ணில் படும். ஏன்னா நம்ம அதை பார்க்கவே மாட்டோம், அதனால தான் அந்த ஸ்டாக்ஸ்லாம் தெரியாது. ரிலையன்ஸ், டிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம் தவிர இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கவே மாட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இனிமேல் வரக்கூடிய ஸ்டாக்ஸில் தான் கிடைக்குமே தவிர, நான் இதில் ஸ்பிரிட்டு அந்த மாதிரி எதாவது ஆச்சுன்னா பார்ப்போம். மற்றபடி இதில் இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது. 15 சம்திங் இருக்குது. ஸோ இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. வீக்லியில் பாருங்கள், இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் லாங் டேர்மும் ஹோல்ட் பண்ண மாட்டோம். இங்கே பாருங்கள், மூவ்மெண்ட் வந்து இதுக்கப்புறம் தான் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. 2020க்கு அப்புறம் தான் எல்லா ஸ்டாக்கும் மூவ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணி எப்படி பண்ண போகிறீங்கன்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் டெய்லி ஒவ்வொரு ஸ்டாக் போடுறேன், நீங்கள் எந்த ஸ்டாக் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை, இந்த சார்ட் பேட்டர்ன் பாருங்கள், பிஇ ரேஷியோ பாருங்கள், ஃபேஸ் வேல்யூ பாருங்கள், எல்லாம் பார்த்துட்டு டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா, இது என்ன கம்பெனின்னு பாருங்கள், இதுக்கு பேக்ரவுண்டு யார், எப்படி கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி எடுக்கிறாங்க, எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு நீங்களாகவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். யாரையும் பார்க்கணும், யாராவது இருந்தால் பெட்டர். பட் வந்து அவங்க சொல்கிற ஸ்டாக்கில் தான் நம்ம போடணும், நம்ம சொல்கிறது அவங்க காதில். ஏன்னா அவங்க ஃபினான்ஷியல் அட்வைசரி, அவங்க பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும். பட் எல்லாருமே வந்து கரெக்டாக பண்ணுவாங்களான்னு தெரியாது. மணி தான் இங்கே மேட்ரு. மணி மோட்டிவில் எல்லோரும் இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி
மணி மோட்டிவ் இருக்கவங்கன்னா அந்த மாதிரி பாருங்கள். நல்லா கொஞ்சம் சர்ச் பண்ணுங்கள், கிடைப்பாங்க. அவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டில். ஸோ இது 2வது ஸ்டாக்கு. இனி அடுத்த ஸ்டாக்கு இன்னொருக்கு நான் சொல்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.